new channel. Please like, share and subscribe. Bye. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்க கொங்கு தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா பழமையான நகரம் பெல்கிரேட் சிட்டி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரி கார்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழமையான நகரம் மட்டும்தான், பழமையான பில்டிங் மட்டும் தான் இங்கே பார்க்க முடியும். இங்கே வந்து ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டையும் நல்லா இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செர்பியாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். செர்பியா வந்து பார்த்தீங்கன்னா செங்கன் கண்ட்ரியாக மாறிடுச்சுன்னா கிடையவே கிடையாது. செர்பியா வந்து செங்கன் கண்ட்ரி கிடையாது, இது ஒரு தனி யூனியனு. இதுக்கு வந்து ரிபப்ளிக் ஆஃப் செர்பியான்னு சொல்லுவாங்க. செகண்ட் கண்ட்ரி ஏன் மாறலன்னா, ஒரு டீம் வந்து செகண்ட் கண்ட்ரியாக மாறக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு டீம் வந்து செகண்ட் கண்ட்ரியாக மாறணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. செகண்ட் கண்ட்ரியாக மாறிடுச்சுன்னா பொருளாதாரம் ரீதியாக உங்களுக்கு உயரும், ஆனால் எல்லாருக்குமே எல்லாம் சமன்ற மாதிரி கொடுக்கணும். அதாவது சம்பள வயசு வந்து எல்லாருக்குமே சமமாக கொடுக்கணும். உதாரணத்துக்கு செர்பியாவில் உள்ள மக்களுக்கே பார்த்திங்கன்னா மினிமம் சம்பளம், அதாவது லேபர் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு மினிமம் சம்பளமாக இப்போ 900 யூரோ கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் செகண்ட் கண்ட்ரியாக மாறிடுச்சுன்னா மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா 3000 யூரோ கொடுக்கணும். அப்போ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. 900 யூரோன்றது நம்ம ஊர் நாட்டு காசுக்கு 90,000 ரூபா, ஆனால் 3000 யூரோன்றது 3 லட்சம் ரூபா. இந்த சம்பளம் வந்து செர்பியாவில் வாழ்கிற மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா மினிமம் சம்பளமாக 350 யூரோலேருந்து 550 யூரோ வரைக்கும் ஒரு லேபர் கேட்டகிரி தராங்க. இதுவே ஒரு ஸ்கில்டு ஒர்க்கராக வரும்போது 600 யூரோலேருந்து 850 யூரோ வரைக்கும் சம்பளமாக தராங்க. ஆனால் கம்பெனிக்காரவங்க 5000 யூரோ வந்து இந்த நாட்டுக்கு வரியாக கட்டணும். வருஷம் 5000 யூரோ இவங்க வரியாக கட்டினாங்கன்னா தான் இந்தியாவிலேருந்தும் சரி அதர் கண்ட்ரிலேருந்தும் சரி ஆள் எடுக்க முடியும். இதுவே செகண்ட் கண்ட்ரியாக மாறிடுச்சுன்னா அவங்க நாம்ஸ் படி எவ்வளோ அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை கட்டினா மட்டும்தான் ஒரு லேபரை இந்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும். செர்பியாவில் பணக்கார நகரம்னு பார்த்தீங்கன்னா பெல்கிரேடு, வேஞ்சிட்டினா, சுமாதிஜா, இந்த 3 இடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் இடம் பார்த்தீங்கன்னா பெல்கிரேடு தான் சொல்லுவாங்க. பெல்கிரேடோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்க ஸ்ட்ரீட்டு தான். இதை வந்து ஸ்டாரி கிரேடுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பழமையை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இதில் கட்டுற பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 90s 40 90s 30 அந்த ஸ்டேஜில் கட்டின பில்டிங் தான். ஃபுல்லாக எல்லாம் கருங்கலால் கட்டியிருக்காங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் எல்லாமே ரோட்டு மேலேயே பாதி பேர் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம ஊர் ரோட்டு கடை மாதிரி. அதுலேயும் பாருங்கள் அழகாக ஃப்ளவர் வச்சு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு தாங்க. இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸில் இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கோட்டை இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் எடுத்து போனீங்கன்னா இந்த ஜூ இருக்கும். இந்த ஜூவில் வந்து அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது, சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாமே பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஆனால் ஜூக்கு போகிறதில்ல, ஜூ வீடியோ வந்து இன்னொரு நாள் காட்டுறேன். இப்போ நம்ம கோட்டைக்கு போக போகிறோம், வாங்க போகலாம். மக்களே, இது பார்க்கும்போது ஃபாரின் ஃபீலே இல்லை, நம்ம ஊர் ரோட்டு கடை மாதிரி இருக்குது. ரோட்டில் இங்கேயும் துணியெல்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க பாருங்களேன். என்ட்ரன்ஸ்லேயே அருமையாக இருக்குதுங்க. அந்த கிராசரியில் எவ்வளோ அழகாக வெட்டியிருக்காங்க, அந்த செடி அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக செதுக்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து கிராசரி கட்டிங் ஒர்க்கெலாம் நிறையா பார்த்துட்ருக்காங்க. இந்த இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அதான் என்ட்ரன்ஸுங்க, அது உள்ளே தான் போகும். நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா ஜுராசிக் பார்க். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஸ்டாச்சு எல்லாமே வச்சுருக்காங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் என்னன்னு தெரில, உள்ளே போய் கேட்டு பார்ப்போம். மக்களே, நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்கோட என்ட்ரன்ஸு. ரைட் சைட் போனோம்னா கோட்டைக்கு போகலாம். நம்ம இந்த பார்க்கோட டீட்டெயில்ஸ் கேட்டோம். ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 வருது, சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 350 RSD. போகிற வழியில் பாருங்கள் ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகையில் பார்த்தீங்கன்னா உள்ள ஷாப்பிங் திங்ஸ் ஏதோ வச்சுருக்காங்க போல இருக்குது. குகையிலேருந்து வெளியில் வந்தோட்டையே பாருங்கள் இந்த மிலிட்ரி மியூசியம்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்த கோட்டைக்குள்ளார. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க போருக்கு பயன்படுத்தின எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வச்சுருக்காங்க. இந்த செர்பியாவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாலும் பல போர்களை கண்டவங்க இவங்க. ஏகப்பட்ட மிசைல் இருக்குதுங்க. மக்களே, இப்போ நம்ம கோட்டைக்கு மேலே வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா முழுசாக ஃபுல்லாக பீரங்கி அட்டிக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக பீரங்கி தான். கீழேயும் பார்த்தீங்கன்னா பீரங்கி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதே சமயம் நம்ம கோட்டையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் அப்படி போனோம்னா ஃபுல்லாக அந்த வியூவுக்கு ரிவர் ஒன்று ஓடுது. அந்த ரிவரோட வியூ அங்கே சிட்டிங் ஆகி ஜாலியாக ரிலாக்ஸ் ஆவாங்க இந்த மக்கள். நடந்து வந்தாச்சு மக்களே. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வச்சு சர்வீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா இது புதுசுன்றதுனால எதுவும் தெரியாது. இவங்க எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்றதை வாங்க பார்ப்போம். இதுக்கு என்ன காஸ்ட் ஆகுன்றதையும் பார்ப்போம். விசாரிச்சு பார்த்தங்க, ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 250 RSD வருதாமா. நாங்கள் 3 பேர் வந்திருந்தோம், 750 RSD சொல்லியிருந்தாங்க. நான் தாங்க இருக்குது கோட்டை, நடந்தே போவோம். ஷேர் ஆட்டோ மாதிரி வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க.
1 நிமிஷம் ஆகும் 30 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. சரி வேண்டாங்க, நாங்கள் நடந்தே போகிறோம் வரேங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரிங்க வாங்க நடந்தே போவோம். மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்றதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. நம்ம இந்த கோட்டையோட பார்டருக்கு வந்துட்டோம். நமக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பெல்கிரேடோட ஐடென்டிட்டின்னு சொல்கிறாங்க. நமக்கு பின்னாடி ஒரு ரிவர் ஓடுது. அந்த ரிவர் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் 28 கண்ட்ரியை கிராஸ் பண்ணி வருது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நான் தான் உங்கள் கொங்கு தமிழன். This is new channel. Please like, share and subscribe. Goodbye. Bye.